ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கற, டக்கு மாத்திட்டு வந்துறலாம். நீ இன்னும் பேக்கே எடுக்கல, இங்க வந்து நின்னுட்டு இருக்கற. நான் எல்லாம் ரெடி ஆயிட்டேன். அதான் சோனி வந்தது, பேக் இங்க திண்ணையில தான் வச்சிருக்கற, டக்குன்னு எடுத்துட்டு வந்துறலாம். நீ குளிக்காத ஒண்ணும் பண்ணாத, துணி மட்டும் மாத்திட்டு வந்துரு. அப்படியே நாரி போனவன் போய் தொலை, போ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. என்ன பூமாரி பொஸ்க்கு இப்படி பேசுற? நேத்து நைட் தான் குளிச்சிட்டு தான் படுத்தேன், அதனால தான் இப்ப குளிக்க வேண்டாம்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம பாரு, ஒரு மாதிரியா மழை வர மாதிரி இருக்குது, அதனால தான் குளிர் அடிக்குது கொஞ்சம். துணி மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன், அவ்வளவுதான். பிரஷ் எல்லாம் பண்ணி மூஞ்சி எல்லாம் நல்லா கழுவி நீட்டா தான் இருக்கா. நானும் உன்ன மாதிரி பவுடர் பிச்சிட்டு அப்படியே இருக்கலாம், அதனால தான் நீ கொஞ்சம் கலரா தெரியற. ரொம்ப பீத்திக்காத, இரு வரேன். தலைமுமா நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கறான். டேய் சாப்பாடெல்லாம் தட்டுல போட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு டிஃபன்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், மறக்காம எடுத்து பேக்ல வச்சுக்கடா. சரிம்மா. என்னம்மா செஞ்சிருக்கீங்க? போட்டு தான் வச்சிருக்கேன், பாரு போ. இங்கேயே எல்லாத்தையும் நின்று கேட்டுட்டு இருப்பான். ஆமா, இவங்க என்னத்த பெருசா செஞ்சிருக்க போறாங்க? அதே சாம்பார் குழம்பு எதையாவது செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்குதான் எங்க அம்மா இப்படி கோவப்பட்டுட்டு பேசுது. நல்ல வெரைட்டியா செஞ்சிருந்தா சந்தோஷமா சொல்லியிருக்கோம். இப்படி கடுப்பா பேசணும்னா அதான் இருக்கும். அதான் பெரியம்மா சோனி வந்துட்டு இருக்காங்கம்மா. வரட்டும். மலரே, வாசிட்டாக்கா வா. ஐயோ, அங்கிருந்து வெக்கு நடந்து வரக்குள்ள ஐயோ நேரம் போறது தெரிய மாட்டேங்குது. காலையில எந்திரிச்சா மட்டும் எதுக்குதான் இப்படி வேகமா நேரம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரிடி சோனி, நேரமாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா கிளம்புங்க, பஸ் வந்துட்டு போகுது. சரிண்ணா. குமாரி இப்போ பேக் எடுத்துட்டு வா, கிளம்பலாம். சரி சோனி, என்ன மாயா வரலையா? அதான் நான் ஏக்கா மாயா காலேஜுக்கு போகலையா? அவளுக்கு ஏன்னா கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு சொன்னா மலரே. சரி அதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கிறேன்னு கேட்டா. சரி என்ன பண்றது, முடியலன்னு சொன்னா. சரி அதனாலதான் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தேன். வீட்டில் தான் இருக்கிறேன், மாத்திரை தான் கொடுத்துட்டு வந்தேன். சரி வீட்டில் தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போறோமா அப்படிங்கிறா. சரின்ட்டு அப்புறம் வேற என்ன பண்றது, முடியலன்னு சொல்றப்பலே வற்புறுத்தி அனுப்ப முடியல. அப்படியாக்கா? சரி முடியலன்னு அப்புறம் ஒரு நாளைக்கு இருக்கட்டும், என்ன பண்றது. சரிக்கா நம்ம போலாமா? போலாம் போ, பைக்கு எடுத்துட்டு வா போ. சோனி சரி நீ போ, மாதிரி கிளம்புங்க. எங்க அவன்? யார் தெரியுமா? அவன் இப்ப துணி மாத்திட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். சரி சோனி, நான் பேக் எடுத்துட்டு வரேன், நம்ம முன்னாடி போலாம். அவன் வரட்டு பின்னாடி, அவன் டக்குன்னு எஸ்க்குன்னு ஓடி வந்துருவான் பஸ் ஸ்டாப்புக்கு. நம்ம போலாம், வா மெதுவா அப்படியே போயிட்டு இருக்கலாம். நம்ம பேக் எடுத்துட்டு வரேன். சரி போ மாதிரி இப்போ எடுத்துட்டு வா போ. சரிக்கா நம்ம போலாமா? இந்த நிலாவும் சின்ன பிள்ளை இன்னும் காணுமே, நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கலாமா? நேற்று போய் அந்த பொம்பளை வேற லேட் ஆகி போச்சு, நான் புள்ள வேற திட்டிட்டு இருந்தேன், சூப்பர் புள்ள. நீ கொஞ்சம் போலாக்கா, அவங்க வரட்டு பின்னாடி. சரியா? சரி மலர், வா போலாம் நம்ம. என்ன ராமண்ணா, விதை நெல்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? இன்னும் வாங்கல ஜோகா, நீ வாங்கிட்டியா? இதை நான் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேண்ணா. அதான் நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லையான்ட்டு தான் கேட்கலான்ட்டு தான் ஃபோன் அடித்தேன். சரி அதான் இங்கே தோக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் இப்படியே வந்தேன். ஆமாம் ஜோகா, நானும் வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி அப்போ நம்ம 2 பேருமே போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்துடலாமா இன்னைக்கே போய்? நானும் பாரு அப்படியே ஒரே வண்டியிலே போயிட்டு வந்துடலாமா? சரிண்ணா, போகலாம். சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லை ஜோகா, கடையில் வந்து கால் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே என்னமோ சாப்பாடு கட்டி கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வந்ததா, இன்னும் சாப்பிடல. இந்த வேலை எங்கே போனான்னு தெரியல, அங்கே தண்ணி பாய்க்கிறதுக்கு போனால் இன்னும் காணும். சரி நான் வரட்டு சொல்லிட்டு போகலாம். சரிண்ணா. சரி சாப்பாடு இருந்தால் இருக்கட்டும், விதை நெல் வாங்கிட்டு வந்து மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டுக்கலாம். வாங்க, போகிற வழியில் ஆளுக்கு 4 இட்லியாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு விதை நெல் வாங்கிட்டு வந்துடலாம். இன்னும் மழை வேற இந்த மழைக்கு எப்படி போட முடியாது, இன்னும் 2-3 மழை பெய்யட்டும், அப்போ தான் நெல்லெல்லாம் போட முடியும். ஆமாம் சேக்கா, நானும் அதை யோசனை பண்ணிட்டு தான் சரி இப்போ போகலாம் அப்புறம் போகலான்ட்டு இன்னும் போகாமையே இருக்கிறேன். சரி வாங்கிட்டு வந்து வச்சிடலாம், அப்போதான் 2 மழை வந்தது போட்டு விட்ற சௌரியமாக இருக்கும். இல்லாட்டி அன்னைக்கு போய் தேடி வாங்கிட்டு இருக்க முடியாது. நீ விதை நெல் வேறு எத்தனை விலைக்கு சொல்கிறானே நம்ம போ. சரி எப்படி இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும், நம்ம பொழப்பத்தில் தானே ஓடுது. சரி போகலாம் இது. சரிண்ணா, இன்னும் அவங்க கடையை திறந்துருக்க மாட்டான், போகலாம் அப்புறமா. அந்த வேலை இது வரைக்கும் போயிருக்கிறேன்னு சொன்னீங்க, வரட்டும். நீ என்னக்காக அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு விட்டுருந்தா இல்லை இது பண்ணியாச்சா, பொரிச்சாச்சா? அது 2 வாட்டி எல்லாம் பொரிச்சாச்சுண்ணா, எனக்கு கொஞ்சம் நஞ்சதான் இருக்குது, அது 2 நாள் கழிச்சு தான் பொரிக்கணும். நானும் இந்த வாழைக்கார் போட்டதெல்லாம் அன்னைக்கே எல்லாம் காத்தடிச்சனாலும் சரி எல்லாம் உளுந்துருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்பவே எல்லாம் வெட்டியே எடுத்தாச்சு, நிலத்தையும் மேலே சுத்தம் பண்ணி வச்சாச்சு. நீ மறுபடியும் வாழைக்கண்ணை நடுவனே, அது ஒரு நாளைக்கு பார்க்குவேன். ஆமாம் அன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாம் சுத்தமாயிருச்சா? வாழைக்கண்ணு நடுறதுனே ஒரு வாரம் 10 நாள் போகட்டுண்ணா, அதுக்கப்புறம் நட்டுங்க. ஆமாச்சாக்கா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். சரி ஒரு 10 நாள் போகட்டும்ட்டுதான். நானும் இந்த கடலக்காய் போட்டது கிழங்கெல்லாம் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் களை எடுக்கிற வேலை இருக்குது. எங்க வீட்டில் பொம்பளைங்களை வர சொன்னா வரதே இல்லை, தோட்டத்து பக்கமே எட்டியே பார்க்கறது இல்லை. பாருங்க என்னமோ 100 நாள் வேலை கிடைச்சிருச்சுன்னு அதுக்கு போயிட்டு இருக்கிறா, தோட்டத்துக்கு வாடினா வர மாட்டேங்கிறா. நான் என்ன பண்றது, நான் ஒருத்தனே அலம்போதிட்டு இருக்கிறேன், ஏதாவது கூட மாட வந்து செய்யலாம் இல்லை, அதை செய்ய மாட்டா. ஆமா ஜாகா, கரெக்டாக தான் சொல்றா. பாரு நம்ம வீட்லயும் அதே தான் நடக்குது. சரி நானும் ஒன்றும் பேசுறது இல்லை, முதலாச்சும் ஏதோ கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு இருந்தா, இப்போ மணிக்காரையும் சுத்தமாக வரதில்லை. ஏதோ இந்த தங்கச்சி வேற வீட்டில் இருக்கிறனால சரி புள்ளத்தாச்சி பார்க்கணும்னு சாக்காட்டில் அப்படியே இருந்துடுறா. நானும் எதுவும் சொல்றதுக்கு இல்லை, என்ன பண்றது, பிறந்தவளை வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு. அதாச்சும் பரவாயில்லண்ணா, என் ரூட்ல அவ என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறா, வர வேண்டியது தானே. இன்னும் 2-3 மாசத்துக்கு ஒன்றும் பேச முடியாதுச்சக்கா, யா வரல என்னன்ட்டு பேசுனா நம்மளவே திருப்பி பேசுவாங்க, என்ன பண்றது. தங்கச்சி குழந்தை பிறந்து நல்லபடியா மாப்பிள்ளை வீட்டுக்கு எடுத்துட்டு போக வரைக்கும் ஒன்றும் பேச வைக்கல.
அதுக்கப்புறம் தான் ஏன் வரலையா நான் கேட்க முடியும் வாங்கி திறந்து. அது வரைக்கும் எதுவும் கேட்கறக்கு இல்லை. சரி, அதனால தான் கூட 2 பேரும் ஏதோ தோட்டத்தில் சேர்த்துக்கலாமான்னு இருக்குது. நம்ம ஒருத்தனே எப்படிதான் இந்த வேலையை வச்சே வேலை வாங்க முடியல. அந்த பையன் தான் எவ்வளோதான் செய்வான். பேசாமல் ஒரு 2 ஆளுகளை சேர்த்துக்கலான்னு இருக்குது ஜக்கா. ஆமாண்ணா, அப்படிதான் பண்ணணும். ஆளுங்க இருந்தால் சொல்லுண்ணா, நம்ம தோட்டத்துக்கு ஒரு ஆளை சேர்த்திக்கலாம். எனக்குமே முடிய மாட்டேங்குது. நானும் ஒருத்தன் தான் எவ்வளோதான் செய்யறது. இந்த பையன் லீவில் வந்தானே ஏதோ கூட மட்டும் செய்வான். அவனு காலேஜுக்கு போயிடுறான். துணைக்கு ஆள் இல்லாமல் ஒருத்தரே கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஏதாவது ஆள் இருந்து சொல்லுண்ணா, நானும் ஒரு ஆளை சேர்த்துக்கிறேன் அப்படியே. சரி ஜக்கா, சொல்லி வச்சிருக்கிறேன். வரட்டும் 2 பேர் வந்தா கூட நீ ஒருத்தர் கூப்பிட்டு நான் ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறேன். சரியா? ஆளுங்க எப்படி சேர்த்திதான் ஆகணும். பாரு, நம்ம தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு கூட போக முடியல. சரி ஜக்கா, இந்த வேலையை காணா, நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன். போலாம். சரி ராமண்ணா. என்ன ரங்கா, உன்ற மருமகள் என்ன 100 நாள் வேலைக்கு போயிட்டாளா? ஆமா ஆமா ராமாயி, அவனுக்கு தெரியாதா? உன்ற மருமகள் தானே போயிருப்பா. ஆமா, அவளும் 3 நாளா போயிட்டு தான் இருக்கிறா. யானு வரேன் தானே, நீங்க வீட்டிலே இருங்க, பேசி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டா. சரி விட, அவங்க போயிட்டு வரட்டும். நீ போய் நீ எது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? இருக்கிறத வச்சு இருந்தா போதும் போ. நானும் அதுக்கெல்லாம் போறதே இல்லை. இந்த சுபாய் போயிட்டாலாட்டு இருக்குது. ஆமா, போறாளாட்டு இருக்குது. என்கிட்ட கூட சொல்லல. சின்ன பிள்ளை தான் வந்து சொன்னா, சுபாயத்தா 100 நாள் வேலைக்கு வந்திருந்தாங்கன்ட்டு. இந்த கருப்பாய் கூட தான் போறா. அவளும் மாடு மேய்க்கிறதுக்கு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு அவ இந்த வேலைக்கு போயிடறாளாட்டு இருக்குது. பத்தாவதுக்கு இப்போ மருமகளும் வீட்டுல இருந்து ஏதோ கம்ப்யூட்டர்லயே என்னமோ வேலை பார்க்கறாளாட்டு இருக்குது. அவளுக்கு என்ன, அவளும் போயிடுறதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் போறாங்க போல. ஓ அப்படியா, கருப்பாய்மா போறா? நானும் கூட வாடு மேய்க்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறாளாட்டு இருக்குது. அதான் வீட்டுல ஆளவே காணான்னு நினைச்சேன். அவளும் தான் போறாளப்பா. ஆமா ஆமா. ரங்கா, நல்லா இருக்கிறியா? என்ன ராமாயி, நீ இங்கதான் இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்க மட்டக்காரி. வா வா. என்ன மட்டக்காரி, இந்த பக்கம் இப்பதான் கண்ணு தெரிஞ்சுதா இந்த வழியில வரக்கே? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? மகன் வீட்டுல போய் ஜம்முன்னு உட்காந்துட்டா. காளிமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் வரவே இல்லை இந்த பக்கம். நான் கூட காளிமா 2-3 வாட்டி கேட்டேன். இந்த பக்கமே ஆளவே காணா. இப்பதான் கண்ணு தெரிஞ்சுதா? அடப்போ, நானும் வரணும் தான் நினைச்சிட்டே இருக்கிறேன். வந்து 10 நாள் கூட ஆச்சு, இன்னும் இந்த பக்கம் வரவே முடியல. வந்தனையில இருந்து வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். வரவே இல்லை. அங்க போய் 2 மாசம் இருந்துட்டு இங்க எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கிற காளிமா. மசாலா அரைக்கல, ஒன்றும் பண்ணல, புளி தட்டி வைக்கல, ஒரு வேலையும் செய்யல. எல்லா துணிங்க அப்படி இப்படி நல்லா கலந்து போய் கிடக்குது. வீடே தலைவீலா இருக்குது. இவளுக்கு ஆடு மேய்க்கிறதுக்குன்னு தோட்டத்துக்கு போறக்குமே சரியா இருந்திருக்குது. ஆக்கி திங்கிறதோட சரி, இந்த வேலையெல்லாம் பாக்குறதே இல்லை. எல்லாம் அப்படி அப்படியே கடந்தது. எல்லாம் ஓர்சல் பண்ணி எடுத்து வைக்கிறக்கே இவ்வளவு நாள் ஆகி போச்சு. நான் இங்க இந்த பக்கம் வரக்கு இருக்குது. நீயே அங்க வந்திருக்கலாம்ல, நான் தான் இப்ப அங்க இருக்கிறேன்ல. வந்திருக்கலாம்ல யாரங்கா? ஆமா, சரி நீ வருவேன் தான் நான் வரல. அதான் இன்னைக்கு என்னமோ 100 நாள் வேலை இருக்குதுன்னு காலமா கிளம்பி போயிட்டேன். மேடங்கள் எல்லாம் அந்த பையன் தான் இது பண்ணிட்டு போயிருக்கிறான். இவன் இங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு வேற போறா இப்போ. ஓ, இருக்கிற வேலையெல்லாம் பத்தாது அவளுக்கு. இந்த காலமே ஏன் இப்படி வந்தா? இவளுக்கு எதுக்கு 100 நாள் வேலையெல்லாம்? நம்ம சொன்னா யார் கேட்கறா? அவங்க சௌரியத்துக்கு தான் பண்ணுவாங்க. என்னமோ பண்ணிட்டு போவேன்னா போயிட்டு வரட்டும். அதான் பாரு, நானும் போக வேண்டாம் தான் சொன்னேன். தோட்டத்து வேலை பார்க்கறக்கே இங்கே ஆள் இல்லை. மாடு கண்ணு வேற இருக்குது எல்லாம். வீட்டு வேலைங்க இதை பார்க்கறக்கே இவளுக்கு முடியல. இதுல வேற அந்த வேலைக்கு வேற போயிடுறான். அதான் நீ சொல்ற மாதிரி நம்ம சொல்ற வயசு யார் கேட்கறா? அவங்க அறிவிச்சுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. அதை சொல்லு பின்ன. எங்க நேத்து காளிமாவு கணேசன் வந்திருந்தாங்க வீட்டு பக்கம். நீ வேணா வந்திருக்கலாம்ல கூட, நீயே வரல. ஆமா, எல்லாரும் அப்படியே வீட்டை போட்டுட்டு வந்துட்டா. அங்க யாரும் இருக்கிறது? அதான் கிருஷ்ணன் ஜெனி வீட்டுல தான் இருந்தாங்க. சரி, அப்படியே காரம் கூட பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே நேரம் போயிடுச்சு. இவங்க வேற போனவங்க சாயங்காலம் தான் உயர்ந்தாங்க வீட்டுக்கு. என்னமோ வாங்கிட்டு வந்தாங்க. என்ன வாங்கிட்டு வந்தாங்க? என்னமோ எல்லாம் பேப்பர் சுத்தி வச்சிருந்தாங்க. அதனால கூட சரியா நானும் பார்க்கவே இல்லை. பார்க்கல நீயே? என்னமோ வெள்ளிக்குடம் எடுத்துட்டு வந்து சின்ன பிள்ளை கொடுத்துட்டு போனேன். வெள்ளிக்குடமாவே? சரி சரி. எனக்கு வெள்ளிக்குடமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சின்ன பிள்ளைக்கு. யாரங்க? ராமாயே, நானும் அதை சொல்லாம தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள மொட்டைக்காரியே வந்தாலா, அதை பேசிட்டு இருந்துட்டேன். ஆமா, நேற்று என்னமோ ஆடிச்சு இருக்கு. ஏதோ வெள்ளிக்குடம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறான் சின்ன பிள்ளையோட அண்ணன். அட ரங்கா, யாரோ வராங்க. யார் அது? இந்த பிள்ளையா? இது சீதாவோட தங்கச்சியாச்சே. எம்மாடி எம்மாடி. ஆமா, அப்படிதான் இருக்குது ஜாடா. அம்மா, சின்ன பிள்ளையோட அத்தை தானே நீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் தானே. நீ நல்லா இருக்கிறியா? எங்க தனியா வந்திருக்கிற? பிள்ளைங்களாம் ஒருத்தர் வரலையா? இல்லம்மா, அவங்க ஒருத்தர் வரல. நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன். அப்படியா? சரி சரி சரி. நல்லா இருக்கிறியா தானே? பிள்ளைங்களா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? உங்க வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறாங்கம்மா, நல்லா இருக்கிறாங்க. என்ன காலையிலே வந்திருக்கிற? நீ எங்க வெளியூர்ல தான், நாங்க எங்க மெட்ராஸ் கிட்ட என்னமா தான் இருக்கிறதா சொன்னீங்க. ஆமாம்மா, நேற்று நைட்டே நான் ட்ரெயின் ஏறிட்டேன். எனக்கு காலையில வந்துட்டேன். சரி, அதான் இப்பதான் வந்து பஸ்ல விட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கிறேன். அப்படியா? சரி சரி, வீட்டுக்கு போ. சீதா இல்லையா வீட்டுல? அவ ஏதோ 100 நாள் வேலை இருக்குதுன்ட்டு போயிருக்காங்க. ஃபோன் பண்ணலையே நீங்க? வரேன்னு தெரியுமா தெரியாது அவளுக்கு? வேலைக்கு போயிட்டா? அப்படியா, வேலைக்கு போயிட்டாங்களா? வீட்டுல ஒருத்தரும் இல்லையா? நான் வேற ஃபோனே பண்ணவே இல்லை. பண்ணலான்னு பார்த்தா சார்ஜ் வேற இல்லையா? சொல்லாமையே தான் வந்துட்டேன். அப்படியா, ஃபோன் பண்ணலையா? அதான் பார்த்தேன். ஃபோன் பண்ணியிருந்த வீட்டில் தான் இருந்திருப்பா. இப்பதான் போனாங்க சித்த நேரத்துக்கு முன்னாடி தான். சரி, மத்தியானம் முடிஞ்சிரு வந்துருவாங்க. வீட்டில் அவ குழந்தையா
மாசத்துல குழந்தை பிறந்துரும். புள்ள வீட்டுல தான் இருக்குது. சரி போ, நீ போ வீட்டுக்கு போ. சரிங்க அக்கா. சரி நான் போய் பாக்குறேங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அக்கா ஃபோன் பண்றேன் என்னன்னு. சரிண்ணா சரி. ஃபோன் பண்ணிட்டாச்சும் வந்திருக்கலாமா? அந்த புள்ள வேற இங்க இருக்குது. நம்ம வேற பிரச்சனையோட வந்திருக்கிறோம். என்ன பண்றது ஒன்றும் தெரியல. எனக்கு எங்க போறதுன்னு தெரியாம தான் அக்கா வீட்டுக்கு வந்தேன். என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இவ வேற வீட்டுல இல்லைங்கிறாங்க. சரி போய் பார்க்கலாம் என்ன பண்றது. வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டாச்சு ஃபோன் பண்ணலாம். அதான் நிலா பரவாயில்லையே, இங்கதான் இருக்கிறியா? நீ இன்னும் வரலாம்னு நினைச்சிட்டு நாங்க வந்துட்டு இருந்தோம். சின்ன பிள்ளை எங்க என் கூடயே வந்தா? ஏன் இப்பதான் வரீங்களா? நான் உங்களை பார்த்தாங்க மரத்துக்கிட்ட காணோம். சரி நீங்க வந்திருப்பீங்களா மட்டும் நானும் சின்ன பிள்ளைய வந்துட்டோம். நாங்க மரத்துக்கிட்ட நிக்கவே இல்லை. இந்த பிள்ளைங்களை காலேஜுக்கு அப்படியே அனுப்பிட்டு நாங்களும் இப்படியே வந்துட்டோம். சரி எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு தெரியும். சரி அதை இப்படியே வந்துட்டோம். அது சரி சின்ன பிள்ளை எங்க நிலா? அவ்வளோ காணோம். அதாக்கா மண்ணு வலிக்கிறதுக்கான சட்டி பம்படி எடுத்துட்டு வரேன்ட்டு போனோம். அந்த பக்கம் எதாவது வச்சிருக்கிறாங்க, எடுத்துட்டு வர போயிருக்கிறேன். சரி நான் வர வர சும்மா அப்படியே நின்றுட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன ஒருத்தரை காணோம். நம்ம சீக்கிரம் வந்துட்டோமா? இதை வந்துட்டாங்கக்கா. அந்த வகையில செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு எப்படா இந்த மண்ணு வலிக்கிற வேலை முடியும் இருக்குது. எங்கேயாச்சும் ஏதோ தண்ணி செடி கூட்டிருக்குமோ, ஏதோ புல்லு வெட்டுற வேலையும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு மண்ணை வலி கல்லெடுன்ட்டு இந்த வேலை அப்பதான் முடியும் இருக்குது. அவங்க இருக்கிற வேலையை தான் கொடுப்பாங்க, நம்ம சௌரியத்துக்காக கொடுப்பாங்க. எனக்கு தோட்டத்துக்கு போகணும்னு தான் இருக்குது. வேலை அங்கே தோட்டத்தில் ஆளெல்லாம் கஷ்டப்படுறாங்க. சரி இங்கே வந்து ஏதோ மதியானம் வரைக்கும் செஞ்சுட்டு பேசிட்டு போயிடலான்ட்டு தான் வர்றான். நீ இந்த வேலையும் இல்லைன்னா என்ன பண்ணுறது? இந்த அகிலா குழந்தை பிறந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். தோட்டத்து பக்கமே சரியாக போக முடியாது யாக்கா. ஆமாம் மலரு, இதுனா கூட சட்டம் போயிடலாம், பக்கத்தில் தான். தோட்டத்துக்கு போயிட்டு ஏதாவதுன்னா வயிறு வலிக்குது அது இதுன்னா உடனே ஓடி வர முடியாதுல்ல. அதுக்கு பயந்துட்டே போகிறதில்ல தோட்டத்து பக்கம். இனி என்ன ஒரு மாதம் தான் இருக்குது யாக்கா. குழந்தை பிறந்துடும் சீக்கிரமா. டைம் ஆச்சுல்ல. ஆமாம் மலரு, சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு மாதம்னாலும் சொல்ல முடியாது, முன்னாடியே ஆனாலும் ஆயிரும். கடவுள் எப்போ இது பண்ணுறாருன்னு நேரங்காலம் பார்த்துட்டா இருக்க முடியும். அது எப்போ வேணாலும் நடக்கும். அதை சொல்லுங்க பின்ன.